உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். These videos sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பறவையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? மிகவும் பார்க்குறக்கு அழகான பறவை, அது மைனா. மைனா ரொம்ப அழகாக இருக்கும், அழகிய பறவை அது எல்லாருமே நம்ம மைனாவை பார்த்துருக்கோம். நார்மலாக வெளியே போனாவே நம்ம எல்லா சுற்றுப்புறங்களில் மைனா எல்லாமே பறந்துக்கிட்டே இருக்கும். மைனா புறாக்களை போல் சுற்றுப்புறத்தை இதுவும் கொஞ்சம் அழுக்காக்கும். இது தலையில் கருப்பு கலர்லையும் கீழே ப்ரௌன் கலர்லையும் வாலில் வெள்ளை கலர்லையும் இருக்கும். கண்ணை சுற்றி மட்டும் மஞ்சள் கலராக அது ஒரு க்யூட்டாக அழகாக இருக்கும். அழகும் காலும் எல்லோ கலரில் இருக்கும். இது சின்ன சின்ன பழங்கள், புழுக்கள், பூச்சிகள், மற்ற ஊர்வனை இந்த மாதிரி எல்லா இதையும் அது சாப்பிடும். நல்லா வெட்டுக்கிளி, இந்த மாதிரி பல்லி, இந்த மாதிரி இதுகளெல்லாம் நல்லா சாப்பிடும். ரெண்டாவது, இந்த மைனாக்கள் நல்லா பேசும் திறமை உடையது. நல்லா அதாவது நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கிளிகளை போகிற எல்லாரும் எல்லாம் நல்லா பேசும். பேச கற்றுக் கொடுக்க முடியும்னு நம்ம நினச்சோம்னா அது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதிசயமாகவும் இருக்குது. இதை வீட்லேயும் நம்ம வளர்க்கலாம். ஆனால் வீட்டில் வளர்த்தா அது உடம்புலேருந்து வர்ற ஒரு சிறு சிறு பூச்சிகள் மனுஷங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். அதனால் நம்ம அதை தவிர்க்கிறது நல்லது. ஆனால் வீட்டில் வளர்த்தா நம்ம நல்லா பேச சொல்லி கொடுக்கலாம். நிறைய மைனாக்கள் நல்லா பேசுதுங்க. அடுத்து இதுக்கு தானியங்களும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது காட்டு மைனாக்கள் கருமை நிறத்தில் இருக்கும். இது அழகிய கண்களோடு இருக்கும். மேலும் இது நல்ல சத்தம் கொடுக்கும். நல்லா கீச்சு கீச்சுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மைனாக்கள் இந்த மைனாவை இங்கிலீஷில் காமன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. தமிழில் நாட்டு மைனா, நாகனவாய், அம்பானிக்குருவி அப்படின்னு பல பெயர்களில் தமிழில் கூப்பிட்றாங்க. இது 29 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். அதாவது அதோட லென்த்து பார்த்தோம்னா 29 சென்டிமீட்டர். எடை ஒரு 100லேருந்து 110 கிராம் வரையும் இது எடை இருக்கும். அப்புறம் இது ஆண் பறவை ஆண் பறவையும் பெண் பறவையும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும், வித்தியாசம் தெரியாது. இது தெற்காசிய நாடுகளில், அதாவது இந்தோனேசியா, சிலோன், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இந்த நாடுகள்லேயும் இந்த பறவை அதிகமாக காணப்படுது. இது விவசாயிகளின் நண்பன் தான் சொல்லுவாங்க. இது புழுப்பூச்சிகளை நல்லா சாப்பிட்றதுனால விவசாயிகளின் நண்பன் சொல்கிறாங்க. இது காகம், சிட்டுக்குருவி மாதிரி கூட்டம் கூட்டமாக எல்லா பறவைகளோடையும் சேர்ந்து தான் இருக்கும், தனியாக இதாக இருக்காது. அப்புறம் இது எங்கே கூடு கட்டுன்னு பார்த்திங்கன்னா
மரப்பொந்து இது வந்து தனியாக இதை எடுத்து வைக்கோல் இந்த மாதிரி எடுத்து கூடு கட்டாது. ஏன்னா மரப்பொந்து இருக்கு இல்லையா, அதாவது தென்னை, இந்த பனை, இந்த மரங்களில் இருக்க மரப்பொந்து, அப்புறம் பாறைகளோட இடுக்கு இல்லையா, அந்த பாறைகளோட இடுக்கு, அப்புறம் கட்டடங்களோட இந்த ஓரமாக இருக்க இந்த மைனாக்கள் வந்து எப்பயுமே ஒரே துணையோடு தான் வாழும். அதாவது ஒரு ஜோடியாக இருக்கும், ஜோடியாகவே இருக்கும். அந்த ஜோடி ஒருவேளை இறந்து போனால் தான் அதுக்கு அடுத்து வேறு பறவையை அது தேடும். அப்புறம் வந்து இது வந்து ரெண்டுமே இனப்பெருக்கம் பண்ண பிறகு மொத்தம் வந்து 4லேருந்து 6 முட்டைகள் இடும். இது வந்து அந்த பொந்து மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே தான் முட்டையிடும். அப்புறம் வந்து அந்த முட்டை வந்து பெண்ணு தான் அடக்காக்கும். 17லேருந்து 18 நாளுக்குள்ளே குஞ்சு பொரித்து வெளியே வந்துடும். குஞ்சு வந்த பிறகு 2 பறவையும் சேர்ந்து அதுக்கு உணவூட்டி வளர்க்கும். ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து. அப்புறம் 22 நாளுக்கு மேலே ஆன பிறகு, 22 23 நாள் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த பறவை அதுவாக பறக்கிறதுக்கு வெளியே ட்ரை பண்ணும். அப்படி அது பறக்க ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் இந்த 2 அம்மா பறவையும் அப்பா பறவை பிறகு மற்ற வேறு பறவைகள் கூட வந்து எல்லாம் சேர்ந்து அதை நல்லா தைரியமூட்டி பறக்கிறதுக்கு பழக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து இது வந்து இந்த மைனா வந்து விதை பரவலுக்கு மிகவும் துணையாக இருக்கும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி.